ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் வைஸ் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த எக்ஸாம்பிள்லேருந்து என்னென்ன 2 மார்க் கேட்பாங்க, எக்ஸசைஸ்லேருந்து என்னென்ன 2 மார்க் கேட்பாங்க, 3 மார்க் கேட்பாங்க, 5 மார்க் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டுக்கும் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீ மேக்ஸில் வந்து 100க்கு 100 அவுட் ஆஃப் எடுக்கலாம். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? லாஸ்ட் மினிட்டில் கொடுக்குறேன். சில பேர் கொஸ்டின் எல்லாம் படிச்சுக்கங்க. இதில் டார்க் பிளாக்காக இருக்கிற கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கன்ஃபார்ம் வரும். இது வந்து பார்த்தோன்னா லோயர் ஸ்டூடெண்ட் மேக்ஸில் ஃபெயில் ஆகிடும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த கொஸ்டினை மட்டும் கோ த்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அது இல்லாமல் இந்த ப்ளூ கலர் பெனில் எழுதுனது எல்லாமே இந்த வருஷம் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தோன்னா 2023லேருந்து 2024 வரைக்கும் இந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மிட்டம்லேருந்து செகண்ட் ரிவிஷன் வரையும் கேட்கப்பட்ட கொஸ்டின் எல்லாமே அதையும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துங்க. லாஸ்ட்டு மினிட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா மேக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு எக்ஸாமில் எல்லாம் 5 மார்க் எழுதலாம், எல்லாம் 3 மார்க், எல்லாம் 2 மார்க்குமே எழுதலாம். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்லாம் நான் தரவு படித்து வச்சுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான இந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்கிறேன். எந்தெந்த யூனிட்டில் 2 5 மார்க் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குன்னா 5th 6th 7th 9th கண்டிப்பாக இந்த 4 யூனிட்டில் வந்து பார்த்தோன்னா 2 5 மார்க் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 10 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 மார்க் வரும், ஒரு 3 மார்க் வரும், ஒரு 5 மார்க் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்லா போட்டு பாருங்கள். அப்புறம் 6th யூனிட்டில் அந்த காஸ் சம் சைன் சம் போட்டு பாருங்கள். இந்த சம் எல்லாம் பார்த்து பாருங்கள். 12th யூனிட்டில் வந்து பார்த்தோன்னா ட்ரூத் டேபிள் போட்டு பாருங்கள். இது எல்லாமே ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்லாம் நல்லா தரவு படிச்சு வச்சு இதோட பிடிஎஃப் லிங்க் வேணால் சொல்லுங்கள். நம்ம பிடிஎஃப் லிங்க் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் அதையும் படிச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் ஒரு வால்யூம் 1 போட்டேன். அது எல்லா கொஸ்டினையும் படிச்சிருக்கீங்களா பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் படிச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேக்ஸ் எக்ஸாம். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.